பிரியமானதினுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராங்கிற பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். என்னோடு கூட ஒரு சிலர் அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை செய்கிறாங்க. குடும்பமாக என்னோட கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க. திருமணமாகாத வாலிபர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ந்து செய்கிறாங்க. எனக்காகவும் என்னோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உடன் ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அற்புத அடையாளங்களோடு கூட வல்லமையான காரியங்களை கர்த்தர் அங்கே செய்து கொண்டு வருகிறார். பல போராட்டங்கள் எதிர்ப்புகளின் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். மாம்சத்தோடும் போராட்டங்கள் உண்டு, பொருளாதார ரீதியிலே போராட்டங்கள் உண்டு. எங்களை எதிர்க்கிற பல கூட்டங்களின் மத்தியிலே அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய மண்டலங்களிலும் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளை அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அடியனை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னோடு கூட ஒரு சிலர் அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கர்த்தர் அங்கே பெரிய பெரிய காரியங்களை செய்யட்டும். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கேட்டு கொள்ளையிடட்டும். மனது நிம்மதி இல்லாமல் மனவேதனையோடு இருக்கிற, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற, வழிநடத்த ஆளில்லாதபடி அலைந்து திரிகிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. விசாரிப்பார் இல்லாதிருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் விசாரித்து ஆதரித்து தேவ சமூகத்தை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் திராணியும் தரட்டும். நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரி, இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே சர்ப்பமானது தந்திரம் உள்ளது என்று சொல்லி எழுதியிருக்குது. இந்த வசனத்திலிருந்து ஒரு சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்குது. அப்போ நான் சர்ப்பம் தந்திரம் உள்ளதுன்னு சொல்லும் போது சர்ப்பத்தினுடைய தந்திரங்கள், சர்ப்பத்தினுடைய ஆவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 காரியங்களை நான் மேலோட்டமாக சொன்னேன். இனி அதன் தொடர்ச்சியாக அவைகளை நாம் விலைக்கு பார்க்கலாம். சர்ப்பத்துக்கு எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகள் உண்டு அப்படின்னா, ஒன்று வஞ்சிக்கிற ஆவி, அதாவது ஏமாற்றுகிற ஆவி. அடுத்ததாக மாயையின் ஆவி, அதாவது இல்லாதவைகளை இருக்கிறது போல ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கி பிரம்மையை ஏற்படுத்துகிற ஒரு ஆவி. அடுத்து பொய்யின் ஆவி. அதுக்கு அடுத்ததாக இச்சையின் ஆவி. அதுக்கடுத்து பிரிவினையை உண்டாக்குகிற ஆவி. 6வதாக விபச்சாரத்தின் ஆவி. இந்த சர்ப்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட 6 விதமான குணாதிசயங்கள், 6 விதமான தன்மைகள் அதுக்குள்ளே இருக்குது. இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே போன வாரம் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இந்த சர்ப்பத்தை குறித்த சொப்பனங்களை பார்த்தாலோ, இல்லை சர்ப்பங்களுடைய நடமாட்டங்களை அதிகமாக இவங்க வீட்டை சுற்றி பார்த்தாலோ, இல்லை சர்ப்பத்தினுடைய தரிசனங்களை நீங்கள் பார்த்தாலோ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, இந்த மாதிரி காரியங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னா அது செய்ய போகுதுன்னு சொல்லி. இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த சர்ப்பத்தை மேற்கொள்கிறது, இந்த ஆவியை மேற்கொள்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதனால் நான் இதைகளை குறித்து, இந்த சர்ப்பத்தின் தந்திரங்களை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன் வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னு சொல்லி. இந்த சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ இது எப்படி வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த குணங்கள், இந்த வஞ்சிக்கிற குணம் சர்ப்பத்திலிருந்து உண்டான குணம், பிசாசுக்குள்ள குணம். இந்த பிசாசுக்குள்ள இருக்கிற இந்த வஞ்சிக்கிற குணத்தை இன்றைக்கு நீங்கள் மனுஷனுக்குள்ளேயும் பார்க்க முடியும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சகோதரர்கள் 2 பேர், காயின் ஆபேல்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இந்த காயின் ஆபேல், காயின் மூத்தவனும் இளையவன் ஆபேல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. வேதத்தில் இங்கே அப்படி எழுதியிருக்குது. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான், அதாவது ஒரு விவசாயியாக இருந்தான்.
ஆவேல் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். இப்போ இந்த காயின் ஆவேல் இந்த 2 பேருமே தன்னுடைய உழைப்பில் இருந்து தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி காணிக்கை செலுத்தும்படியாக வர்றாங்க. காயினை குறித்த வேதம் சொல்லுது, காயின் அவனுடைய உழைப்பில் இருந்து அவனுடைய வயல்வெளியில் உள்ளதில் இருந்து தானியங்களை கொண்டு வந்து வச்சான் அப்படின்னு சொல்லி, தேவனுக்காக கொண்டு வந்து காணிக்கையாக கொண்டு வந்து வச்சான்னு சொல்லி எழுதியிருக்குது. நீங்கள் ஆவேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆவேல் ஆட்டிலே முதன்மையானது தலையீற்று, அதாவது முதல் குட்டி கொழுப்பு நிறைந்த கொழுமையான புஷ்டியான ஒரு ஆட்டை கொண்டு வந்து தேவனுக்காக, அதாவது கொடுக்கறதுல சிறந்தது, இருக்கிறதுல சிறந்ததை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்குறான். அப்போ 2 பேரும் வர்றாங்க, அண்ணன் தம்பி 2 பேருமே காணிக்கை கொண்டு வர்றாங்க. ஒருவனை குறித்து சொல்லியிருக்குது, அவனுடைய உழைப்பிலிருந்து ஏதோ அவன் உழைப்பிலிருந்து கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் இன்னொருத்தரை குறித்து ஒரு படி மேலே போய் இருக்கிறதுலே சிறப்பானதை, அதாவது தான் தேவனுக்கு கொடுக்குறேன், அப்போ அது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து அவன் கொடுக்குறான். இதில் வேதம் சொல்லுது, காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளலை, ஆவேலுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஆவேல் இருக்கிறதுல பெஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுக்கான், இருக்கிறதுல சிறந்ததாக கொண்டு வந்து கொடுக்குறான். காணிக்கையை கொடுக்கறது மேட்ரு கிடையாது, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. காணிக்கை கொடுக்கறது அங்கே முக்கியம் இல்லை, நீ கொடுக்கிறத எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி இருக்குது. உன்னுடைய உள்ளத்தில் இருந்து இது தேவனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாய் முழு மனதோடு கொண்டு வந்து நீ அந்த காணிக்கையை கொடுத்தனா தேவன் அதை அங்கீகரிப்பார். கடமைக்கு பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, போதகர் சொல்லியிருக்காரு, அது ஒரு கடமைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னால் அது பெருசாக அங்கீகரிக்கப்படாது. நான் இதை தேவனுக்காக கொடுக்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது அங்கீகரிக்கப்படும். இப்போ இங்கே ஆவேல் காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும்போது இருக்கிறதுலே சிறந்த ஒன்றை கொண்டு வந்து கொடுக்குறான், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். இதை பார்த்த உடனே இந்த காயினுக்கு கோபம் வருது. வேதம் சொல்லுது, அவனுடைய முகம் ரூபம் மாறுபட்டது. அப்போ அவனுக்கு கோபம் யார் மேலே வருது அப்படின்னு சொன்னால் சகோதரன் மேலே கோபம் வருது. நல்லா கவனித்து பாருங்கள், தவறு செய்தது யார்? யார் மேலே தவறு? காயின் மேலே தவறா, ஆபேல் மேலே தவறா, இல்லை அந்த காணிக்கையை அங்கீகரித்த கர்த்தர் மேலே தவறா? அப்போ நீ உண்மையில் இருக்கிற தவறை புரிந்து கொள்ளாமல் சரி செய்யாமல் மற்றவர்களை சுற்றி இருக்கிறவர்களையே தவறானவர்களாய் பார்க்கிறது. அவர்கள் செய்தது தவறு, இவர்கள் செய்தது மற்றவங்களையே பார்க்கறது. தன் பிழையை உணராமல், தன் குற்றத்தை உணராமல், தன் தப்பிதத்தை உணராமல் மற்றவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவங்க செஞ்சது சரியில்லை, இவங்க செஞ்சது சரியில்லை, முதல்ல நான் செய்கிறது சரியானு பார்க்கணும். இங்கே இந்த காயினுக்குள்ளே அது இல்லை. இப்போ காயினுக்கு சகோதரனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்னு சகோதரன் மேலே கோபம். இப்போ சகோதரன் மேலே கோபம் வந்து இந்த கோபத்தின் நிமித்தமாக அவன் மேலே ஒரு வெறுப்பு வருது, கசப்பு வருது. இந்த வெறுப்பும் கசப்பும் சகோதரனை கொல்லணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுது. அதை எப்படி செய்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, காயின் தன் சகோதரனாகி ஆபேலோட பேசினான். இவன் போய் தன் சகோதரன்ட்ட பேசுகிறான். பேசி அவனை மெல்ல அழைச்சிட்டு வர்றான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில், அப்போ சகோதரங்கிட்ட நம்பிக்கையானவன் போல பேசுகிறது. நான் உன் ரத்தம், நான் உன் சொந்தம், ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. என்னால் உனக்கு தீமை கிடையாது, நன்மை தான், ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. இந்த இளைய சகோதரனாகிய ஆபேலும் மூத்தவனாகிய காயினை நம்பி அவன் பேச்சு கொடுத்ததும் அவன் பேச்சில் மயங்கி அவனோடு கூட போகிறான். வேதம் சொல்லுது, அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில், நல்லா கவனிங்க, ஒருவன் இளையவன் ஆடு மேய்க்கிறவன், வனாந்திரத்தில் இருக்கிறவன், மூத்தவன் விவசாயி வயல்வெளியில் இருக்கிறவன். அப்போ மூத்தவன் சகோதரனை தன்னுடைய வயல்வெளிக்கு அழைச்சிட்டு வரான். அவன் இருக்கிற இடத்துக்கு அப்படியே பேச்சு கொடுத்து கூட்டிகிட்டு வரான். இதான் சர்ப்பத்தினுடைய தந்திரங்களில் ஒன்று. சர்ப்பமானது வலைகளை உங்களுக்கு தெரியாமல் கண்ணிகளை விரித்து அந்த கண்ணியில் நீங்கள் அகப்படும்படியாக அதை அப்படியே மெல்ல உங்களை வசியப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர்றது.
இந்த சர்ப்பம் இப்படி தான் செய்யும். இந்த சர்ப்பத்தின் குணங்கள் இருக்கிற மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. மெல்ல மெல்ல உங்களுக்கு நல்லது செய்கிறது போல் செஞ்சு உங்களை அப்படியே வசியம் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி இருக்க மாட்டீங்க, அவங்களுடைய விருப்பத்தின்படி தான் இருப்பீங்க. அவங்களுக்கு ஏற்றால அவங்கள மாற்றிடுவாங்க. இதுதான் வசியம் பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்றால பண்ணுறது. அப்போ இங்கே வசீகரமான பேச்சு, அதான் வஞ்சிக்கிற பேச்சு கொடுத்து அப்படியே வயல்வெளிக்கு அழைச்சிட்டு வரான். இவனுடைய இடத்துக்கு இங்கே வயல்வெளிக்கு அழைச்சிட்டு வந்து வயல்வெளியில் இருக்கிற சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அப்போ நம்ப வச்சு, நீங்கள் சொல்லுவீங்களே என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்னு சொல்லி. அப்போ நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானா எப்படி? முதல்ல உங்களுக்கு ஏற்றவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே விதைக்கிறது. இவன் எனக்கானவன், இவள் எனக்கானவள், இவங்க எனக்கு நன்மை தான் செய்வாங்க, நல்லது தான் பேசுகிறாங்க, இந்த சகோதரி, இந்த அக்கா, இந்த அண்ணன், இவர்கள் எனக்கு நல்லது தான் செய்கிறாங்க, இவன் என் நண்பன் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நல்லது செய்கிறது போல் உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க. உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், அழிவும் நாசமும் உங்களுக்கு நேர்ந்ததுக்கு பிற்பாடு தான் தெரியும், ஐயோ இவன் எனக்கு துரோகம் செஞ்சிட்டானேன்னு. நல்லா புரிஞ்சுங்க, அழிவும் நாசமும் வந்ததுக்கு பிற்பாடு தான். ஒரு சிலருக்கு அதுக்கு அப்புறமும் புரியாது. அதிகமானவர் அழிவும் நாசமும் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிடுவாங்க, இவன் வந்ததின் நோக்கம் என்னை அழிக்கிறதுக்காக. அப்போ என்னை நம்ப வச்சு என் நம்பிக்கையை பயன்படுத்தி என்னை வஞ்சித்து ஏமாற்றி எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இங்கே மூத்தவனும் இளையவன்கிட்ட பேச்சு கொடுத்து மெல்ல 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 இந்த வயல்வெளிக்கு, அவனுடைய எல்லைக்குள்ளே கொண்டுட்டு போய் அங்கே அவனை கொலை செய்கிறான். இது சர்ப்பத்தினுடைய தன்மையிலே ஒன்று. நம்பிக்கையை கொடுத்து அழிக்கிறது, நம்ப வச்சு அழிக்கிறது. இது சர்ப்பத்தினுடைய குணத்தில் ஒன்று. நீங்கள் சர்ப்பத்தை சொப்பனத்தில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நடந்திருக்கலாம், இல்லை நடக்க போகுது, அலாட்டாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ உங்களை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு ஏதோ ஒரு திட்டத்தை போடுறான். அப்போ கர்த்தர் உங்களுக்கு அதை அறிவே உங்களுக்கு கொடுக்குறார். அப்போ அதை மேற்கொள்ள என்ன, தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து துரத்துவதற்கு தேவ சமூகத்திலே உட்கார்ந்து பலத்தை பெற்றுக்கொள்ளணும். சரி, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் அங்கே ஒரு சம்பவத்தில் பாஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நெருங்கி வருது. இந்த பஸ்கா பண்டிகை நெருங்கி வரும்போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஏற்கனவே இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய போதனைகள், அவருடைய வழிநடத்துறது எல்லாமே இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு வெறுப்பையும் கசப்பையும் உண்டாக்குது. இயேசுவுக்கு பின்னாடி திரளான கூட்டங்கள் போகுது. இன்றைக்கி மூத்த ஊழியக்காரங்க, நாங்கள் தான் பிரதான ஆசாரியர்கள் சொல்கிறவங்க பின்னாடி யாரும் போகலை. அவங்கள்ட்ட அப்படிப்பட்ட போதனைகளும் இல்லை, நடக்கைகளும் இல்லை. கர்த்தராகிய இயேசு நன்மை செய்கிறார், அற்புதங்கள் செய்கிறார், சரியான பாதையில் வழிநடத்துகிறார். இயேசு எங்கே போனாலும் கூட்டம் பின்னாடி போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித பொறாமை இவர்களுக்குள்ளே உண்டாகுது. பொறாமை நிமித்தமாக இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஏற்றாற் போல் பஸ்கா பண்டிகை நெருங்கி வருது. அப்போ பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் எல்லாம், மக்கள் எல்லாரும் இயேசுக்கு ஆதரவாக இருக்கும்போது நாம் வெளிப்படையாக அப்படி கொலை செய்ய முடியாது, இயேசு மேலே கை வைக்க முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாம் அப்புறம் நமக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. அப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசுவுக்கு சீடர்களில் இருந்தவர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான். இப்போ இயேசுவின் 12 சீசனில் ஒருவனாகிய ஸ்காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் இந்த லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்காரியத் என்னும் யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான்னு வேதம் சொல்லியிருக்குது.
அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே சாத்தான் உள்ளே நுழைஞ்சிட்டான்னா, நுழைஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்? நீங்கள் நல்லா கவனிங்க. பிசாசு பிடிச்சி சிலர் ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அலக்களிக்கும். அது ஒன்று. இன்னும் ஒரு விதமான காரியம் இருக்குது. சிலருக்குள்ளே பிசாசு உள்ளே புகுந்தா அந்த ஆட்டமெல்லாம் போட மாட்டாங்க. அமைதலாக இருந்து நார்மலான மனுஷர்களை விட ஒரு படி மேலே போய் புத்தி கூர்மை உள்ளவர்களாக நல்லா ஷார்ப்பாக நல்ல புத்திசாலி மாதிரி செயல்படுவான். அதுக்கப்புறமா அவன் காரியம் முடிஞ்ச உடனே இந்த பிசாசு அவனை விட்டுட்டு, யாருக்குள்ளே இருந்தாலும் அவனை விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் நல்லா சிலர் வாழ்க்கையை பார்க்கலாம். நல்லா அப்படியே மேலே வருவாங்க வாழ்க்கையில், திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் செய்தித்தாளில் வாசிச்சிருக்கலாம், உங்கள் ஊரில் கூட பார்த்துருக்கலாம். வாழ்க்கையில் வேகமாக மேலே ஏறி வந்தது போல் இருக்கும், தொழிலையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்திலையோ முன்னேறி வர்றது போல் இருக்கும், டக்குன்னு தற்கொலை பண்ணிடுவாங்க. அப்போ ஏன் நறுக்கலாம்? நல்லா தானே நீங்கள் நினைப்பீங்க, நல்லா தானே இருந்தான், ஏன் தற்கொலை பண்ணிட்டான்? என்ன நடந்துச்சு? நல்ல மனுஷனாச்சு, நல்லா உழைச்சான், நல்லா சம்பாத்தியம் பண்ணால், ஒரு குறையும் இல்லை, அப்புறம் ஏன் இவன் சாகணும்? ஏன்னா அவனுக்குள்ளேருந்து அவனை வழி நடத்தின அந்த பிசாசு, அவனுடைய காரியம், அந்த சாத்தான் அவன் வேலை முடிஞ்ச உடனே யாருக்குள்ளே இருந்தானோ அவனை விட்டு வெளியில் வந்துடுவான். இப்போ திடீர்னு கொண்டு போய் வழி தெரியாமல் ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தினது போல் நிறுத்தியிருப்பான் பிசாசு. இவன் எப்படி ஏறினான்னு தெரியாது, எப்படி இறங்கணும்னு தெரியாது, அங்கேயே தற்கொலை பண்ணிடுவான். பல பேருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கும். இப்போ இங்கேயும் அதே போல் நடக்குது. இப்போ இந்த யூதாசு காரியத்து அவன் கிட்ட தான் கர்த்தராகிய இயேசு பணப்பையை கொடுத்துருக்கிறார். இவன் தான் அக்கௌண்டன்ட், இவன் தான் கணக்காளர். ஊழியத்தில் இன்றைக்கும் நிறைய பேர் பெரிய பெரிய ஊழியங்களாக இருந்தாலும் சரி, சின்ன ஊழியங்கள், ஒரு சில ஊழியங்கள்லையும் சரி, கணக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. வரவு செலவு பார்க்குறதுக்காக எவ்வளவு வருது போகுது, எவ்வளவு செலவு ஆகுது, இதெல்லாம் பணப்பட்டுவாடா பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் இந்த பணப்பரிவர்த்தனைகள் நடக்கும். இங்கே அது போலவே யூதாஸ் அப்படிங்கிற ஒருத்தனை கர்த்தர் வச்சுருக்கிறார். அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ இவனுக்கு எப்போதும் இவன் கையில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்குது. இவனுக்குள்ள ஒரு எண்ணம், அதாவது பிசாசு உள்ளே புகுந்தான். பிசாசு உள்ளே வந்த உடனே இவன் நேராக பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பிசாசு உள்ளே புகுந்த உடனே அவன் நேராக யார் இயேசுவைக்குள்ளே நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போகிறான். அப்போ அவனுக்கு உள்ளே இருந்து அவனை கொண்டு போனது யார்? இந்த பிசாசு. கர்நாடகாவில் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையிலே ஊழியங்கள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் எனக்கு டிரான்ஸ்லேட்டராக இருந்தவர். நான் ஹிந்தியில் பேசுவேன், அவர் கன்னடத்தில் மொழிபெயர்ப்பார். எனக்கு கன்னடம் தெரியாது. அப்போ ஒரு மனுஷன், ஊழியக்காரன் என்கிற போர்வையில் ஒரு மனுஷன் வர்றான். அந்த மனுஷனை பார்த்து அந்த முதல் பார்வையில் நான் சொல்கிறேன், என் கூட இருக்கிறவன்ட்ட, நான் யாரையும் பொதுவாக இப்படி சொல்ல மாட்டேன், பார்த்தோன்னே சாத்தான் உள்ளே வர்றான்னு சொல்கிறேன். ஆனால் உள்ளே வர்றது யார்? வெள்ளை சட்டை போட்டு ஒரு பாஸ்டர். என் கூட இருக்கிற என்னுடைய டிரான்ஸ்லேட்டர், இவர் பாஸ்டர், டிரான்ஸ்லேட்டர், எனக்கு மொழிபெயர்ப்பாளர். இவர்கிட்ட சொல்கிறேன், சாத்தான் உள்ளே வர்றான், இந்த சாத்தானை உள்ளே விடாத, இந்த சாத்தாங்கிட்ட பேச்சு, இப்படியே சொல்கிறேன், இந்த சாத்தாங்கிட்ட பேச்சு கொடுக்காத அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அவருக்கு அதிர்ச்சி. என்ன இது, பாஸ்டரை பார்த்து இவர் சாத்தான்னு சொல்கிறாரு, பாஸ்டரை பார்த்து இவர் இப்படி ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ வந்து ஒரு 15-20 நிமிஷம் அந்த ஆள் உட்காந்து என்னெல்லாமோ காரியங்களை குழப்பி அப்படியே என்னமோ பேசிட்டு எழும்பி போயிட்டார். போனதுக்கப்புறம் நான் எச்சரிக்கிறேன், இந்த சாத்தாங்கிட்ட பேச்சு கொடுக்காத, இவன் கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான், இவன் சாத்தானுடைய பிரதிநிதி, ஊழியத்தை கெடுக்க வந்திருக்கிறவன், இவன்கிட்ட பேச்சு கொடுக்காதன். அப்போது என் கூட இருக்கிற மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறாரு, சார், அவர் என்ன சார்னு கூப்பிடுவார், சார் இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் புதுசாக இங்கே குடி வந்திருக்கான், இதுக்கு முன்னாடி நானும் பார்த்தது கிடையாது, நானும் கூப்பிட்டது கிடையாது, இவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, பக்கத்தில் வந்திருக்கான் அவ்வளோதான் தெரியும், அவனாக வீடு தேடி நேராக வந்திருக்கான். அப்போ நான் சொல்கிறேன், முதல் டைமே நான் உனக்கு வான் பண்ணுறேன், இந்த சாத்தானை உள்ளே விடாத, இவன்கிட்ட பேச்சு கொடுக்காத. நான் சொன்ன விஷயத்தை இவர் சீரியஸாக எடுத்துக்கல. அவனா அடிக்கடி வாரான், பேசுகிறான், திரும்ப இன்னொரு முறை ஒரு நாள் நாங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது குறுக்க வந்து பேசுகிறான். அந்த யாரை நான் சாத்தான்னு சொன்னேனோ அந்த பாஸ்டருங்கிற போர்வையில் இருக்கிறவன், நான் அமைதியாக இருக்கேன்.
என் கூட இருக்க டிரான்ஸ்லேட்டர்கிட்ட பேசுகிறான். அப்போ நான் சொல்கிறேன், நான் உன்கிட்ட ஏற்கனவே நான் உனக்கு எச்சரிச்சிருக்கிறேன். அப்போ இவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் போகலை, அவனாக தான் வர்றான். இப்போ கூட பாருங்கள், நம்ம 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை பார்த்த உடனே அவனாக ஓடி வர்றான். இது கொஞ்ச நாள் ஆக 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 என் கூட இருக்கிற மொழிபெயர்ப்பாளருக்குள்ள ஒரு இச்சையை கொண்டு வந்து போடுறான். எப்படி போடுறான்னு சொன்னால், இவர் சாதுஜி வர்றாரு, இவர் வந்து இங்கே ஊழியம் செய்கிறாரு, போயிடுறாரு. அப்போ நீ உனக்கு இவர் கூட இருக்கிறதுனால பெருசாக என்ன லாபம் இருக்குது? உனக்கு பெருசாக ஏதாவது பணம் ஏதாவது வருதா, ஏதாவது கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் 6-7 வருஷம் கூட இருக்கிறவன் மைண்டுக்குள்ளே போடுறான். அப்போ இவனும் சொல்கிறான், பெருசாக சொல்கிற அளவுக்கு ரொம்ப இதாக இல்லை, ஏதோ அவரால் முடிஞ்சதை செய்வாருன்னு. அப்போ ஃபிக்ஸாக நிறைய பேர் சிலர் கொடுக்குறது போல் மாதம் மாதம் இவ்வளோ தொகை அப்படி கொடுக்குறாராடு. அப்போ இவன் சொல்கிறான், அப்படி இல்லைன்னு, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார், அவரால் முடிஞ்சது சின்ன சின்ன உதவிகள் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ என் கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறான், நீ ஒன்று பண்ணு, இப்போ நான் வரும்போது நம்ம மீட்டிங்கெல்லாம் நடத்துகிறோம்ல, இந்த மீட்டிங் எல்லாம் வச்சு நீ ஊழியம் நடத்துறது மாதிரி வேறு, இவன் ஐடியா கொடுக்குறான் பாருங்கள், வேறு ஒரு ஸ்தாபனம் மற்ற இடங்களில் காமிச்சு நான் சபை நடத்துகிறேன்னு சொல்லி நீ சப்போர்ட்டெல்லாம் வாங்கலாம் வைக்கலான்னு தவறான பல ஆலோசனைகள் சொல்கிறான். ஒரு 2-3 மாதம் போகுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய போக்கை கவனிக்கேன். நான் ஒரு கடைசியாக ஒரு முறை எச்சரிக்கிறேன், இந்த சாத்தான் ஊழியத்தை நான் முறையே சொல்லியிருக்கேன், ஊழியத்தை கெடுக்க வந்தான். அப்போ திரும்ப கடைசி எச்சரிக்கிறேன், இவன் ஊழியத்தை கெடுக்க வந்திருக்கிறான், இவன்கிட்ட பேச்சு வைக்காதன்னு. அப்போ என்னுடைய மொழிபெயர்ப்பாளருடைய மனைவியும் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொன்னது போலவே நானும் ஆரம்பத்திலேருந்தே சொல்லுதேன், ஆனால் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நாங்கள் போகிறதில்ல, ஆனாலும் வழியே வர்றான், நான் வந்தாலும் அவனை வரக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்கிறேன், இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ இந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறான், அவனாக வீடு தேடி வரும்போது வராதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாரு, உன் ஆத்மாவை காப்பாற்றணும், ஊழியத்தை காப்பாற்றணும். நீ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிசாசு ஒரு நிமிஷத்தில் உடைச்சிருவான். நமக்கு அதுதான் முக்கியம், தேவராஜ்யம்தான் முக்கியம், யாராக இருந்தாலும் சரி. அது இந்த மனுஷனை உள்ளே விடாமல் நிறுத்துன்னு அவன் கேட்கவே இல்லை. கடைசியில் என்னுடைய அந்த மொழிபெயர்ப்பாளருக்குள்ள இச்சையை ஆசையை தூண்டி, பண ஆசையை தூண்டி மெல்ல 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 அப்படியே விலகிறான். இப்போ இவர்கள் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பல ஸ்தாபனங்களுக்கு அனுப்பி இதை வச்சு காசு பார்க்குற ஐடியாவை அவன் கொடுக்கான். அப்புறம் எனக்கு இந்த உண்மைகள் வெளிப்படையாக அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் என்னுடைய மொழிபெயர்ப்பாளரை என்னை விட்டு விலக்கிட்டேன், நீ போ. அப்போது இன்றைக்கும் நல்லா பேசுவார் என்கிட்ட. அப்போ சொல்கிறாரு, சார் என்ன சார், இங்கே பாரு, நமக்கு ஊழிய கர்த்தர் தந்திருக்கிறார், இப்படி தான் இருக்குது, அந்த ஊழியம் கெட்டு போகிறத நான் விரும்பலை. அப்புறம் மனைவி எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனாலும் இந்த மனுஷனுக்கு புத்தி தெரியலை. காரணம் என்னென்னா, யார் நான் அந்த சாத்தான்னு சொன்னேன், இந்த அவனுக்குள்ளே இருக்க அந்த பிசாசு இவனை மெல்ல மெல்ல வசியப்படுத்தி இவனை விழ தள்ளிட்டான். இப்போ இவனும் விழுந்து போனான், விழுந்ததும் அவன் விட்டுட்டு ஓடிட்டான். இப்போ இதில் பாதிக்கப்பட்டது யார்? ஆத்மா நஷ்டம் யாருக்கு வந்தது? ஏவன் அவனுடைய வலையில் விழுந்தானோ அவனுக்கு. நல்லா பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு ஊழியக்காரன்கிற போர்வையில் வர்றான், அவனுக்குள்ளே இருக்கிறது எது? சாத்தானின் ஆவி. அது எதுக்கு வந்திருக்குது? ஊழியத்தை கெடுக்கிறதுக்காக, ஊழியக்காரனை கெடுக்கிறதுக்காக வருது. இதை சரியாய் புரிந்து கொண்டவன் தப்பிப்பான், புரிந்து கொள்ளாதவன் ஊழியக்காரன் தானேன்னு நம்பி நாசமாவான். அப்படி நாசமான எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு, எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் கூட அப்படி நடந்திருக்கலாம். எச்சரிக்கையாக இருங்க. இப்போ இங்கே யூதாசை குறித்து இங்கே பார்க்கும்போது சொல்லுது, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். புகுந்த உடனே அந்த பண ஆசை வந்து யார் இயேசுக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ அந்த விரோதமான கூட்டத்தோடு போய் சேர்ந்துக்கிட்டு இயேசுவை அழிக்கிறதுக்கு. நீ இருக்கிறது எங்கே? இயேசுக்கிட்டே சாப்பிட்டுட்டு, இயேசுக்கிட்டே உறங்கி, இயேசுவோடைய சுற்றி திரிந்து, இயேசுவுக்கு விரோதமாக கூடவே இருந்து குழிப்பறிக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, கூடவே இருந்து குழிப்பறிச்சிட்டான், கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டான்னு. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி இங்கே பிசாசு சாத்தான் உள்ளுக்குள்ளே இருந்து தூண்டி விட்டான். இப்போ இவனும் பிரதான ஆசாரியர்கள்கிட்ட, வேதபாரர்கள்ட்ட யூதாசு போகிறான், கூலியை பெற்றுக்கொள்கிறான். கூலியை வாங்கிக்கிட்டு இயேசுவை கொலை செய்கிறதுக்கு திட்டங்களை வகுத்து கொடுக்குறான். இந்த இடத்துக்கு இயேசு வருவார், கெத்செமனே தோட்டத்துக்கு வழக்கமாக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் போவோம்,
நீங்கள் சாயங்கால நேரத்தில் அங்கே வரலாம். வந்தால் இயேசு தனிமையில் ஜெபத்தில் இருப்பார். கூட மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் தொட முடியாது. ஆனால் அவர் தனிமையில் ஜெபிக்கிறதுக்காக போகும்போது நீங்கள் அவங்கள இயேசுவை பிடிச்சிக்கலான்னு சொல்லி திட்டம் கொடுக்குறான், ஆலோசனை கொடுக்குறான். இப்போ நீங்கள் வேதம் இங்கே சொல்லியிருக்கிறது பாருங்கள். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். 6வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையிலே அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். பிசாசு சாத்தான் யூதாசுக்குள்ளே இருக்கிறதா. அப்போ உள்ளே இருந்து யார் சமயம் தேடிக்கிட்டு இருக்கா? சாத்தான் யூதாசை கருவியாக பயன்படுத்திக்கிட்டான். இப்போ அவன் மேலே முடிஞ்ச உடனே சாத்தான் யூதாசுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துட்டான். இப்போ சாத்தான் வெளியில் வந்த உடனே யூதாசுக்கு புத்தி தெளிஞ்சு பார்க்குறான். ஐயையோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, இயேசு தவறே செய்யலையே. அப்படி இருக்கும்போது நான் அவருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செஞ்சேன்? குற்றம் செய்யாத நீதிபரராச்சே, நீதியான மனுஷனாச்சு, உத்தமமானவராச்சே, இவருக்கு விரோதமாக நான் தீமை செய்துட்டேனேன்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் பாவ மன்னிப்பு கேட்கல, இரக்கத்தை தேடலை. அவனுக்குள்ள இடைப்பட்ட சில நாட்கள் உள்ளுக்குள்ளே இருந்து அவனை முழுக்க கண்ட்ரோல் பண்ணி செயல்பட்டது யாருன்னா பிசாசு, சாத்தான். அப்படி சாத்தான் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அவனை வழி நடத்தி கொண்டு போயிட்டான். இப்போ சாத்தான் அவனை விட்டு போயிட்டான். இயேசு விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டான். நல்லா கவனிங்க, இயேசு விட்டு தூரமாக்கி கொண்டு போயிட்டான். இப்போ அங்கேருந்து சாத்தான் யூதாசை விட்டு போன உடனே திரும்பி பார்த்தா பக்கத்தில் இயேசு இல்லை. இவன் திரும்பி பார்க்கும்போது இவன் தூரமாக இருந்து இயேசுவுக்கு விரோதமான காரியத்தை செஞ்ச இடத்துல அங்கே இருக்கிறான். இப்போ அவனுடைய மனசு குற்றப்படுது. இயேசுக்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு ஏன்னா தூரமாக போயிட்டான். சாத்தானும் அவனை விட்டு போயிட்டான். இப்போ தனிச்சு அங்கே நிற்கிறான். என்ன செய்கிறதுன்னு தெரியல, தற்கொலை செய்து கொள்கிறான். பல பேர் வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடந்திருக்குது. இதான் சாத்தானுடைய தந்திரம், வஞ்சிக்கிறது. நம்பிக்கையை உண்டாக்கி, நம்பிக்கையை விதைத்து தந்திரமான முறையில் தந்திர ஆலோசனைகளை பண்ணி நம்ப வைத்து அழிக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை இனி நடக்க போகிறதா இருக்கலாம். கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனங்களிலோ இந்த சர்ப்பத்தின் காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தினா கவனமாயிருங்க. இப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். நாம் இப்போ இந்த சர்ப்பத்தி தந்திரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வஞ்சிக்கிற ஆவி அப்படிங்கிறது. இன்னும் அடுத்த 5 விதமான தன்மைகள் இருக்குது. இதை நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரங்களிலும் நான் உங்களுக்கு இதை சொல்லுவேன். நம்முடைய ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு வருது. சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சில பேர் பிரார்த்தனைக்காக ஜெபத்துக்காக ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த ஊழியத்தை தாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பொருளாதார ரீதியிலே ஊழியத்தை தாங்கலாம். என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம், என்னோட கூட கண்களை மூடி ஜெபிங்க. மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, என் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த சர்ப்பத்தின் ஆவியினாலே ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாக இறங்கி தன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் மீண்டு வர உதவி செய்வீராக. நண்பர்களாலோ இல்லை உறவினர்களாலோ இல்லை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாக சர்ப்பமானது, இந்த பிசாசானது நம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்திருக்கும் என்று சொன்னால், அந்த கவலைகள் சோர்வுகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுபட்டு இவர்கள் மீண்டெழும்பி வர கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.